श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு ஸ்ரீ சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அளவில்லாத அன்பினால் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகாயஜ்ஞத்தில் நாம் அனைவரும் குரு சரித்திரத்தின் வாயிலாக குருவை எப்படி நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கை எப்படி விசுவாசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், விசுவாசம் பெற்ற பிறகு சரணாகதி எப்படி அடைய வேண்டும் என்பதும், குருவின் அனுகிரகத்தினால் அசாத்தியம் என்பது சாதிக்க முடியாதது எதுவுமே இருக்காது என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவின் அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னா, வெறும் நம் வாயில் வந்த வார்த்தைகள் ஒரு கவிதை. இதுக்கே அவர் நாம் கொண்ட விசுவாசத்தை கவனித்து நமக்கு அனுகிரகம் தரக்கூடியவர். வெண்குஷ்டத்தினால் வந்த நந்தி சர்மாவிற்கு வந்த பశ్చాத்தாபம், அதனாலேயே அந்த நோயை போக்கி அவர் ஸ்துதித்த அதில் தவறுகள் இருந்தாலும் திருத்தக்கூடாது, அது அப்படியே படிக்க வேண்டும் என்று சொன்னார். எதற்காக இதெல்லாமே அப்படின்னா, குரு சரித்திரம் வாசிக்கிறோம், குரு சரித்திரம் சத்சங்கம் கேட்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த குரு சரித்திரத்தினால் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் முக்கியம். இந்த குரு சரித்திரத்தில் எண்ணற்ற பக்தர்கள் எப்படி சரணடைந்தார்கள், இதைவிட நமக்கு நாமதாரகன் அவருடைய தவிப்பினால் அவருக்கு இருக்கிற அந்த தெரிஞ்சுக்கணும் குருலீலைகள், இன்னும் தெரிஞ்சுக்கணும் என்ற தாகம், அதனால் அவர் பெற்ற முக்தி. சரி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் நமக்கு என்ன வரும்? குரு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் பாபாவை எப்படி சரணடையலாம், இல்லைன்னா கடவுளை எப்படி சரணடையலாம், ஒரு சத்குருவாக அவரை எப்படி நம்ப வேண்டும் என்பது தெரியும். அதன் வாயிலாக பாருங்க, இதில் சாயந்தேவர் செய்த சேவையால் அவருடைய தலைமுறைகளை சத்குரு காத்து கொண்டே வந்தார். இதை அறிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய நம்பிக்கை அது விசுவாசமாக மாறி அது சம்பூர்ணமான சரணாகதி அடையும் பொழுது அப்போது அமைதியாக இருக்கலாம். ஏன்னா வரப்போகிற தலைமுறைகளை அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது சத்குருவின் அனுகிரகம், அவரின் கிருபை கடாட்சம். அது மறந்துட்டோம். கவர்மெண்ட் அச்சடிக்கிற காசுகளை நாம் சேர்த்து வைக்கிறோம். நாம் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் 4வது தலைமுறை அதை தலைகீழாக மாற்றிவிடும். ஏன்னா அந்த தவறும் நம்மளுதான். இப்போ புறாவின் மூலமாக அந்த விஷயங்களை நாம் கேட்க போகிறோம். நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வாயிலாக அமைதியான வாழ்க்கையை பெறுவதற்கு ஆச்சாரியா ஸ்ரீ இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நிரந்தரம் ஒழிச்சு நமக்காக இந்த சத்சங்க யஜ்ஞத்தை கொடுத்தார். வாரத்திற்கு 2 முறை இந்த யஜ்ஞத்தில் பங்கு பெற வாய்ப்பையும் நமக்கு அந்த சத்குரு அனுகிரகித்தார் என்று புரிந்து கொண்டு அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். அவதூதோபாக்கியானம். அவதூதர் 24 குருக்களின் மூலமாக அவர் அறிந்து கொண்டார் என்ற விஷயத்தை நமக்கு சொல்கின்றார். ஏன் 24 பேர் தானே என்றால், 24 பேர் மூலமா அவருக்கு முழுமையான ஞானம் வந்துவிட்டது. அதனால அது போதும். குடம் நிரம்பிடுச்சு, பிறகு இன்னும் தண்ணி தேவையில்லையே, அது போதும். அதுபோல் இயற்கையில் முழுமையாக எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை நமக்கு பாடத்தை
சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். அவருக்கு அந்த 24 அந்த 24 குருக்கள் மூலமாக அவர் என்ன கற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார்? நாம் புது விஷயத்தை பார்க்கும்போது நாமளும் அதுபோல் கற்றுக்கொள்ளலாம். இதன் வாயிலாக கடந்த வாரம் நாம் என்ன கேட்டோம்? ஒரு இலை கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அவ்விதமாகவே இப்பவும் அவதூதர் சொல்றார், சூரியனை பார்த்து அவர் என்ன கற்றுக்கிட்டார் என்பதும் சொல்கிறார். சரி, முதல்ல சூரியனை பற்றி யோசிப்போம். நாம் என்னைக்கு ஆகாயத்தை பார்ப்போம்? சூரிய கிரகணம் வரும்போது பார்ப்போம். அதுவே நானாயிருந்தால் மழை காலத்தில் பார்ப்பேன். எதுக்காகன்னா துணி காய போடுறதுக்கு. தினமும் சூரியனை பார்த்து வணங்குவது என்பது எப்பவோ நம் முன்னோர்கள் மறந்து விட்டார்கள். இப்போ பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற தைரியமும் பேரண்ட்ஸுக்கு இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பூமர். அந்த வேர்டு கேட்குறதுக்கு அவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது. வயதில் பெரியவங்களை அப்படியா சொல்கிறது? இது எல்லாமே மூட நம்பிக்கை. எது மூட நம்பிக்கை? சூரியனை கடவுளாக நம் முன்னோர்கள் வணங்கினார்கள் அப்படின்னா அவங்க ஒன்றும் பூமர்ஸ் கிடையாது, அறியாதவங்களும் கிடையாது. அந்த சூரியன் மட்டும் ஒரு நாள் உதிக்கவில்லை என்றால் இருளில் நம் வாழ்க்கை முழுங்கிருக்கும். கிருமிகள் பரவிடும். உலகம் முழுவதும் சூரியன் ஒளினால் எத்தனை பாக்டீரியாஸை கொள்கிறான், அது யோசிக்கிறோமா? சயின்ஸ் என்கிறோம், சா என்பது பக்கத்தில் வையுங்க, சென்ஸோடு யோசிக்கிறோமா? இந்த இரண்டையும் சேர்த்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதற்கு பேரண்ட் தயங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நாம் தான் இந்த ஜென்ரேஷனை மாற்றிட்டு இருக்கோம். எதனால் என்பது அடுத்த குருவால் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் செய்ய போகிறார், நாம் கேட்க போகிறோம். சூரியன், உலகத்திற்கு ஒரே சூரியன் நமக்கு தென்படுறார் இல்லையா? ஆனால் 4 குடத்தில் தண்ணி வச்சு பார்த்தோன்னா 4 குடத்துலேயும் 4 பிரதிபிம்பங்கள் தெரியும். அப்போது 4 சூரியன் இல்லை, ஒரே சூரியன்தான். அமெரிக்காவில் சூரியன் பார்த்தால் அங்கே பார்த்த மாதிரி இருக்கும், இந்தியாவில் சூரியன் பார்த்தால் இந்தியாவில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே சூரியன்தான். அந்த ஒரு சூரியன்தான் நிறைய குடங்களில் நிறைய சூரியன் போல் தெரிகிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது அவதூதருக்கு தோன்றியதான், உண்மையிலேயே இந்த ஆத்மாவும் ஒன்றுதான். இந்த தேகங்களுக்குள்ளே வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எதனால்? நம்மளின் பொழப்பு, ஒவ்வொருத்தரின் வேலை, அதன் வாயிலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாங்க. எதற்காக அப்படின்னா நமக்குள்ளே இருக்கின்ற வேறுபாடு. இவங்க பிராமணர்கள், இவங்க க்ஷத்ரியர்கள், இவங்க வேற, அவங்க வேற, இந்த மாதிரி நாமளாக ஏற்படுத்தி கொண்டது தான். நாம் எத்தனை குடத்தில் தண்ணி வைத்தால் அத்தனை குடத்தில் சூரியன் தெரிய போகிறார். அவ்விதமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சூரியன் இந்த சம்மர் சீசனில், கிரீஷ்ம ருத்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த சம்மர் சீசனில் பூமி மேலே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எவாப்ரேட் பண்ணி அவர் சேர்த்து வச்சுக்குவார். திருப்பி மழை சீசனில் அதை பூமிக்கு அனுப்பிவிடுவார். அதே விதமாக ஞானியும் நிறைய விஷயங்களை பற்றி, அதோட தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அந்த ஞானத்தை பெற்ற பிறகு அதை அனைவருக்கும் சொல்லி கொடுக்கணும், தெரிவிக்கணும், போதிக்கணும். எதற்காக? ஜீவிகளுக்கு அந்த பொழப்பின் காரணமாக சூரியன் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டு திருப்பி தேவையாகும் போது கொடுக்குறாரு. இது அந்தந்த சீசனில் பர்ஃபெக்டாக நடக்குது. சரி, இப்போது நாமளும் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், அது மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போது இதில் வர சிக்கலை என்னென்னா, நமக்கு என்ன ஞானம் இருக்கா,
நமக்கு என்ன அறிவு இருக்கா? நாம் என்ன அவ்வளோ மேதையா அப்படின்னு யோசிப்போம். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு டேலண்ட் உண்மையாக நமக்கு இருக்கோ, அது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல தப்பு இல்ல. எனக்கு அழகாக டைலரிங் தெரியும். அழகாக டிசைன் பண்ணுவேன். அது சொல்லிக் கொடு. ஏன்னா எனக்கு டேலண்ட் இருக்கு. அது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம உயிர் விட்டா, அது என்னோடையே போய்விடும். 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா, 10 பேரோட ரூபத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தான் சொல்லிக் கொடுக்கிறது. அது நம் தர்மம். இதுதான் ருஷி யஜ்ஞம் என்று கூட சொல்லுவாங்க. இதை தினம் 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 செய்யணும். இது எல்லாமே தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகள். நமக்கு எது தெரியுமோ அது சொல்லிக் கொடுக்கணும். அது ஞானமாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும். ஆனால் சொல்லி கொடுத்துட்டு அவங்க சம்பாதித்தால், நான் சொல்லி கொடுத்ததால அவங்க சம்பாதித்தாங்க, அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி சூரியன் பாருங்க உதிக்கிறார். சூரியன் உதிக்கும்போது தாமரை மலர் மலரும். அதுவே அல்லி மலர் குமிழும். அதுபோல் இருக்கும்போது, ஐயோ இது மலரிச்சே, இது குமிழிச்சே அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. எதற்கும் அவர் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டார். அவருடைய வேலை எதுவோ அந்த வேலை மட்டும் பெர்ஃபெக்டாக செய்து கொண்டே போவார். அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய டியூட்டி பார்க்கணும். நான் சொல்லி கொடுத்தேன் என்கிட்ட நன்றியா இல்லையே, நான் சொல்லி கொடுத்தேனே அதை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்களே அப்படின்று இருக்கக்கூடாது. எது உண்மையான ஒரு விஷயம் நாம் அறிந்து கொண்டோமோ அது 4 பேருக்கு சொல்லணும். ஆனால் நாம் அனைவரும் பிக் பஜார் சேல், ஆடி ஆஃபர், இதுதான் எல்லாருக்குமே தெரிவிக்கின்ற விஷயங்கள். மனிதர்கள் கூட அவங்களுக்கு ஏற்ற இப்போது இந்த தாமரை மலரும் அந்த அல்லி மலரும் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னால், இது பூக்குது அது குமிழுது அப்படின்னு அதோட தன்மையை பொறுத்து மனிதர்களும் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கின்ற நாலெட்ஜ் கெப்பாசிட்டி பொறுத்து நாம் சொல்லி கொடுக்கறது எடுத்துக்குவாங்க. அவங்களால் கிராஸ் பண்ண முடியும், அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது சூரியன் கூட எல்லா உயிரினங்களுக்கும் வெளிச்சம் தராரு. அந்த வெப்பநிலையை எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டே இருக்காரு. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ஒரு ஞானி என்பவன் எப்படி இருக்கணும்? தான் பெற்ற ஞானத்தை, அதாவது இந்த இயற்கையின் மூலமாக எவ்வளவு ஞானத்தை பெறுவானோ அந்த ஞானத்தை முழுவதும் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். அது அவருடைய கடமை. ஞானியின் கடமை என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று அவதூதர் சொன்னார். அதை மற்றவர்களுக்கு கற்பித்தல், சொல்லிக் கொடுப்பதின் மூலமாக அவர் மனிதர்களின் குணதோஷங்களை பார்க்கக்கூடாது. யார் கேட்டாலும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை பிரசாதிக்கணும். அதுதான் ஞானியின் அம்சம். ஞானியின் தர்மம் என்று சூரியனை பார்த்து நான் அறிந்து கொண்டேன் என்று இங்கு அவதூதர் சொல்றார். பிறகு அவரது 6வது குருவான புறாவை பற்றி கேட்க போகிறோம். இதில் நாம் அனைவருக்குமான பாடம் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ கலிதர்மம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிற காலமாகவே கருதப்படுது. இந்த குருவின் மூலமாக அவதூதர் கற்றுக்கொண்டார். நாமளும் முயற்சி செய்வோம். ஒரு ஜோடி புறா, அது சில குட்டிகளை வச்சு அன்பாக பார்த்து கொண்டு வந்ததாம். அதை வளர்த்து கொண்டே வந்ததாம். அந்த ஆணும் பெண்ணும் தங்களோட குழந்தைகளுக்காக உழைச்சிட்டு அதற்கு சாப்பாடு ஊட்டி
அந்த குட்டிகள் நல்லா பறக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வரைக்கும் அதை காப்பாற்று கொண்டே இருக்கும். நிறைய பேர் புறாக்களை வளர்ப்பாங்க இல்லையா? அதனால் ஒரு வேடன் அந்த ஜோடி புறாக்களின் குழந்தைகளை அந்த குட்டி புறாக்களை பிடிக்கிறதுக்கு வராரு. வந்து குட்டிகளை பிடிச்சிட்டாரு. வேடன் குட்டி புறாக்களை பிடிக்கிறது அந்த தாய் புறா பார்த்தது. அது தன்னோட குஞ்சுகளுக்காக உணவு எடுத்துட்டு வந்தது. வேடன் பிடிச்சிட்டு போகிறது பார்த்து அந்த வலையில் தாய் புறா குதிச்சிடுச்சு. இது போன உடனே என்னுடைய ஜோடி இல்லையே அப்படின்னு அந்த ஆண் புறாவும் தானாகவே வந்து அதுவும் குதிச்சிச்சு. அந்த வேடனுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டார். மனிதன் கூட, இந்த ஆத்மா கூட ஒன்னொன்னும் இண்டிபெண்ட். அது யாருக்கும் கட்டுப்படாதது, எதற்கும் கட்டுப்படாதது. ஆத்மாவை எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. இது மாதிரி ஃப்ரீடம் கொண்ட இந்த ஆத்மாவை நாம் மானுட பிறவியில் பிறந்து அதை டிபெண்டாக மாற்றிடுறோம், அடிமையாக மாற்றிடுறோம். பாசத்திற்கு கட்டுப்பட்டு இல்லை, பாசத்திற்கு அடிமையாக மாற்றிடுவோம். சரி, இப்போ இதில் நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்? அதற்கு வரோம். கலி தர்மம் அப்படின்னா என்ன? கலி தர்மம்னா பெற்றோர்களே தன் பிள்ளைகளை அழிவுக்கு காரணமாக மாறிக்கொண்டு இருக்கின்ற நாட்கள் இவை என்று சொல்றதில் அச்சமில்லை. எதற்காக? இப்போது பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண தெரியாமல் வளர்க்குறோம். எதற்காக? நம்மளுடைய பேரண்டிங் எப்படி இருக்குது? தைரியத்தை சொல்லிக் கொடுக்குதா? இல்லை, அகங்காரத்தை சொல்லிக் கொடுக்குது. அந்த அகங்கார பேச்சு நமக்கு தைரியமாக மாறிடுச்சு. அதுதான் உண்மை. தைரியம் என்பது என்ன? ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில் அசராமல் நிற்கிறது தைரியம். 10 பேரை அவமதித்து பேசுறது, எதிர்த்து பேசுறது அகங்காரம். அந்த இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. பெற்றோர்கள் கஷ்டத்தை தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த பசங்க எவ்வளோ செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் ஃபுல்லாக அழைச்சிடுவாங்க. அதுதான் சொல்கிறது, 4வது தலைமுறைக்கு ஏன் வரதில்லை? யோசிக்கலாம். நமது தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா சொல்லியிருந்தா தாத்தா பாட்டி வீடு, அவங்க சம்பாத்தியம் எப்படி இருந்தது? அதிலிருந்து நம் அம்மா அப்பா எப்படி வந்தாங்க? தாத்தா பாட்டி எந்த அளவுக்கு அடிப்படையான வசதிகள் இவங்களுக்கு செய்து கொடுத்தாங்க? அதற்கு பிறகு நமக்கு இப்போ 3வது தலைமுறை நாம் சொல்கிறது. இப்போது நமக்கு என்ன பண்ணாங்க? 5, 6 குழந்தைகள் இருந்து அவங்க கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு 2, 3 என்று நாம் எல்லாரும் வளர்ந்தோம். மேக்சிமம் 4 பேர் நாம் வளர்ந்து வந்தோம். இப்போது நாம் முழுசாக ஒருத்தருக்கே கொடுக்கணும் என்று ஒருத்த பிள்ளையோ மிஞ்சி போனால் 2 பசங்களை வச்சுக்கிறோம். சரி, ஓகே, எல்லாமே நல்லது தான். ஆனால் பொறுப்பு இருக்கா? பசங்களுக்கு பணத்தின் மதிப்பு தெரியுதா? உறவுகளின் மதிப்பு தெரியுதா? உறவுகளுக்கு கொடுக்கின்ற அன்பு தெரியுமா? இப்போது குடும்பம் 3 பேர் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு? நாங்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கோம், எங்களுக்கு ஒருத்தர் போதும், யாருமே தேவையில்லை. இது கிடையாது. இது அன்பான வளர்ப்பு கிடையாது. நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது தான் அன்பான வளர்ப்பு. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போது என்ன தைரியத்தை கொடுத்தோம் பசங்களுக்கு? பாசம் என்ற விஷயத்தில் அளவில்லாததை கொடுத்துட்டு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதான். அவங்களுக்கு தோல்வி என்பது தெரியாது, இல்லை என்பது தெரியாது, கிடையாது என்பது தெரியாது.
அதனால் அவங்க தைரியமாக இருக்காங்களா? இல்லை. அவங்களை நாம் கோழைகளாக வளர்த்து விடுறோம். எதற்காக இப்படி சொல்ல வேண்டியதுன்னா, ஜஸ்ட் லைக் தட், ஒரு நல்ல விஷயம் சொன்னால் பூமர் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிற பசங்க. எதற்காகனா, இப்போது இவ்வளவு படிப்பு எங்கே போயிடுச்சு? ஊரா வீட்டு கல்யாணத்திற்கு ஏதோ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு போகிறோம். ஒருத்த பிள்ளை வச்சுட்டு இருக்கோம். அவள் கேட்டால் அவளுக்கு இல்லைன்னு நாம் எப்படி சொல்கிறது? அவளுக்கு எல்லாமே கொடு, ஆனால் எது தேவையோ அது கொடு. அவசரத்திற்கு மீறி அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு வேல்யூ தெரியலை. உண்மையாக சொல்லுங்க, பசங்களுக்கு பணத்தின் மதிப்பு தெரியுதா? அம்மா அப்பா கஷ்டம் தெரியுதா? கலாச்சாரம் தெரியுதா? ஒரு பெண் என்பவள் தன்னுடைய உடம்பை மற்றவர்களுக்கு காமிக்கக்கூடாது, நம் தேகம் மற்றவர்களுக்கு தென்படக்கூடாது என்றதற்கு போராடி ட்ரெஸ் போட உரிமை வாங்கிய பெண்கள் பிறந்த இந்த நாட்டில் கூச்சம் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணி சுற்றுறோம். அதுவும் தவறு தானே? எதற்காக நம் குழந்தைய அது மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நாம் ஏன் சும்மா இருக்கிறோம்? அளவில்லாத பாசம். அந்த பாசத்தினால் அழிவு. அந்த புறாவை பார்த்து அவர் என்ன அறிந்து கொண்டார்? உண்மையிலேயே சுதந்திரமான விடுதலை பெற்ற இந்த ஆத்மா, இந்த தேகம்தான் நான், இந்த இந்திரியங்கள் கொண்ட விஷயங்கள் தான் நான் என்று எண்ணி அதிலேயே முழுங்கிவிட்டு இந்த சம்சார துக்க அக்னியில் மாற்றிக்கொண்டு கர்மாவின் வலையில் சிக்கிக்கொண்டு அழியுது. அழியுது என்றால் என்ன? திருப்பி மறுபடியும் பிறந்து பிறந்து தன்னுடைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். அழிந்து கொண்டு இருக்கின்றது. அறிந்து கொண்டேன் என்று அவதூதர் சொல்கிறாராம். அந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த காலத்தில் எவ்வளோ பண்பு, எவ்வளோ கட்டுப்பாடு, எவ்வளோ கலாச்சாரத்தில் வாழ்ந்த நாட்கள் அது. ஆனால் அவங்க எல்லாருமே ஞானிகள். வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்க போகுது என்பது அறிந்து கொண்டு நமக்காக எழுதி கொடுத்தது போல்தான் எனக்கு தோன்றது. எதில் கேட்டாலும் கலாச்சாரம் சீரழிவுதான். எதனால் இதெல்லாமே நடக்குதென்றால், பாசத்தினால் தன் பெற்றோர்களை பெருமையாக சொல்கிறாங்க. என் பசங்க என்னுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க. இது பெருமையா? அவமானம். ஆனால் அதுவே பெருமையாக சொல்கிறாங்க. அகங்காரம் தைரியமாக மாறிடுச்சு, அவமானம் பெருமையாக மாறிடுச்சு. அவ்வளவுதான். நாம் அட்வைஸ் பண்ண போனாலும் யாரும் எடுத்துக்க மாட்டோம் என்றாங்க. திருப்பி இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், கடவுளை குத்தம் சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் எவ்வளோ பூஜை செய்தேன், எவ்வளோ அபிஷேகம் செய்தேன், எவ்வளோ அன்னதானத்திற்கு கட்டினேன், என் குழந்தை நல்லாவே இல்லை. நான் ஒத்த குழந்தையை வச்சுட்டு இருக்கேன், என் குழந்தை வாழ்க்கையே போச்சு. வாயை அடக்கி வச்சிருந்தா போதும், போன வீட்டில் சந்தோஷமாக இருப்பாள். அடிமையாக வாழ சொல்லவில்லை, அடக்கமாக தான் வாழ சொல்கிறாங்க. நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். நீ தலை விரிச்சிட்டு கோவிலுக்கு போய் பாவம் செய்துட்டு புண்ணியம் வரணும்னா எப்படி வரும்? முட்டாள்தனமாக இல்லை இதெல்லாமே. தாய் பக்கத்தில் இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா அழகாக தலை பின்னிட்டு வராங்க, அவங்க பொண்ணு தலை விரிச்சிட்டு போட்டுட்டு வரான். நீ பாசத்தில் உன் பொண்ணு அழகு அழகு என்று இது பர்மிஷன் கொடுத்து உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே நாசமாக்குற. இதை யாராவது எக்ஸ்பிளைன் செய்கிறாங்களா? என் ஃப்ரெண்டு பொண்ணு. நான் சொல்கிறேன், அப்படி பண்ணக்கூடாது, சொல்லலாமே நீங்கள் என்ன சொன்னால் கேட்க மாட்டாப்பா. சரி, குழந்தை விட்டுடலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது போல்தான். 3 பேருக்கு சமையல் வீட்டில் செய்யும்போது பையன் ஏதாவது புதுசாக கேட்டால் அவனுக்கு தனியாக செய்து கொடுக்கணுமா? ஏன்
நாளைக்கு செய்து கொடுக்குறேன், ஒரு நாள் போடு என்று சொல்லலாமே. காத்துட்டு இருப்பது தெரிஞ்சுக்குவாங்களா? எல்லாமே கேட்ட உடனே கிடைக்கணும். ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அது கிடைக்காது. அதனோட முடிவு தற்கொலை, இல்லைன்னா கவுன்சிலிங். கவுன்சிலிங் செய்து வைக்கிறோம். எத்தனை கல்யாணம் நடக்குதோ அதை விட அதிகமாக டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. கோர்ட்டில் போய் பார்த்தா தெரியும். நியூஸில் இதெல்லாமே சொல்ல ஆரம்பித்தா தெரியும் எத்தனை பேர் வரிசையில் இருக்காங்கன்னு. ரேஷனை கடை விட க்யூ அதிகமாக இருக்குங்க. இதுதான் பாசத்தினால் நம்மளுடைய அழிவு, நம் குழந்தைகளின் அழிவு தேடுவது இப்படிதான் என்று புறாவின் மூலமாக அவதூதர் கற்றுக்கொண்டார். இண்டிபெண்டான ஆத்மாவை டிபெண்டாக மாற்றி அரிஷட் வர்க்கங்களுக்கு அதை கட்டுப்படுத்தி தீயையில் விழுந்து எரிந்து கொண்டே இந்த கர்மா சக்கரத்தில் சுழந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று அவதூதர் சொல்கின்றார். ஆகையால் நாமும் நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு தெரியாத விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். தவறான விஷயம் என்று தெரிந்தால் அது திருத்திக் கொள்ளலாம். நாமளும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே மற்றவர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை தருவதற்கு முயற்சி செய்யலாம். அதாவது அவங்கக்கிட்ட போய் கேட்டு திட்டுவாங்கன்னு என்பது இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுக்காக ப்ரேயர் செய்யலாம். வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான பாதையை நாம் அமைச்சு தரலாம். இந்த புரிதல் அனைவருக்கும் தர சொல்லி தத்த சாயி மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.